जीवनस्मरणं नमः पार्वतीपतये जानकीकान्तस्मरणं सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः ह्रीङ्कारत्रयसम्पुटेन महता मन्त्रेण सन्दीपितं स्तोत्रं जप्रतिवासरं तव पुरो मातर्जपेन्मन्त्रविदे तस्य क्षोणिभुजो भवन्ति वशगाः लक्ष्मीशिरश्चायिनी वाणी निर्मलसूक्तिभारभरिता जागर्ति दीर्घं वयः कुवलयदलनील छायकायं प्रसन्नं करधृतशरचापं कञ्जपत्रायदाक्षं जितनिशिधरवर्गं जन्मना सिद्धशीलं जनयतु मदभीष्टं जानकी भागधेयम् श्रीपतिயான பரமாத்மா ஸ்ரீனிவாசன் பतिத பாவனாய் ஸ்ரீராமனாய் அவதாரம் பண்ணி சகல தர்மங்களையும் சமஸ்தாபனம் பண்ணி அப்படி பிரகாசித்த அற்புதமான ஒரு சரித்திரத்தை பரம கருணாமூர்த்தியாய் பிரகாசித்த ஒரு அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். யார் வேணாலும் அண்ட முடியும். சுவாமி சொல்கிறபோது அபயம் சர்வபூதேபியா, பௌத்தம்னா நாயினரிலேருந்து எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை. இப்போ எந்த ஜாத்தியில் பிறந்திருக்கட்டும், எந்த குலத்தில் உண்டாயிருக்கட்டும், யாராக இருந்தாலும் என் சரணத்தில் வந்து இப்படி சொன்னார்னா அனுகிரகம் உண்டு. அபயம் சர்வபூதேபியா ததாமிய தத்விரதம்மமா, பிராணனுக்கு சமானமான அப்படி சொல்ல விரதம் இதுன்னு சொன்னான் பிரபு ராமன். அதனால தான் சரணாகத வத்சரன் சரணாகத வத்சரன் சரணாகத வத்சரன் சரணம்னு சொன்னாபுரம் தன்னையே கொடுத்துருவார் அந்த குடும்பத்துக்கு பிரபு ராமன். அதை பிரகாசப்படுத்தின ஒரு புண்ணிய சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். பகவான் மனப்பூர்வமாக ரட்சிஷதி இது விஸ்வாசா, பகவான் கட்டாயம் ரட்சிப்பன். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத முறையில் அந்த நம்பிக்கை இருக்குவேயானால் பகவான் கட்டாயம் ரட்சித்து தீர்வன். அந்த நம்பிக்கையோடு தான் வந்து சரணாகதி பண்ணினான் விபீஷணன். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட வந்து சரணாகதி பண்ணும்போது சுவாமி அபயப்பிரதானம் பண்ணி அவனை சேர்த்துன்றாலும் அந்த அற்புதமான சரித்திரம் சொல்லி அங்கேருந்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு சமுத்திரத்தை தாண்ட வேண்டிய உபாயம் இருக்கே, என்ன பண்ணலாம்னு எல்லாரோடையும் பெரிய ஆலோசனை பண்ணினாள். அதில் விபீஷணையும் கலந்துட்டாள். சுவாமி சமுத்திரம் தாண்டனமேடா, என்ன பண்ணுறது, இத்தனை குரங்கும் சமுத்திரம். உடனே அவன் என்ன சொன்னான் விபீஷணன், ராமா நீ ஒன்றா வேணா ஒன்று பண்ணி சமுத்திரராஜனை சரணம் அட, சமுத்திரன் அனுகிரகம் பண்ணுவான்னு சொன்னாள். இது எதற்கு அவன் என்னென்ன சொன்னான், பகவான்கிறதுனால ராமனை சரணம் அடைஞ்சோம், அதனால் ராமன் அனுகிரகம் பண்ணினான். அது மாதிரி தெய்வம்னு இருந்தால் எல்லாத்தையுமே சரணம் சொன்னால் அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னான். அதனால் சமுத்திரராஜனை சரணம் அடைன்னு சொன்னான். எல்லா தெய்வமும் சரணம் சொன்னால் அனுகிரகம் பண்ணுறதா இருந்துட்டா சரணாகத வத்சரன்னு பகவானுக்கு தனியான ஒரு விருது வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அவனுக்கு அந்த விருது கொடுத்துருக்காளோ எல்லாரும் அந்த குணம் அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். சுவாமி பார்த்தாள், அவன் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதாவே 3 நாள் தர்ப்பங்களை பருத்தி வலதையை தலைக்கு வச்சுட்டு வால்மீகி எல்லாத்தையும் ரசித்து சொல்கிறவரோ உபதாய மகாபுஜம் தன் வலதையை தலைக்கு வச்சுட்டு சுவாமி படுத்து 3 நாள் படுத்துட்டு இருந்தான். சமுத்திர கரையில் உபவாசம் இருந்து சமுத்திரராஜனை சரணமடையினேன்னுட்டு அந்த கையை வர்ணிக்கிற போது சக்கரவர்த்தியுடைய கையை வர்ணிக்கிறதா இருந்தால் எப்படி வேணால் வர்ணிக்கலாம். பல ஆபரணங்கள் பூசின்றதையும் சொல்லலாம், சந்தனங்கள் பூசின்றதையும் சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு வால்மீகி எதை சொல்கிறார், கோசஹஸ்ரப்ரதாதாரம் உபதாய மகாபுஜம். அயோத்தியை விட்டு கிளம்புற போது இது திருதனுக்கு எந்த கையால் ஆயிரக்கணக்கான கோவை அள்ளி கொடுத்தானோ
அந்த கையை தலைக்கு வச்சுனாங்கிறாள். கோசஹஸ்ர பிரதாதாரம் உபதாய மகாபுஜம். கைக்கு அழகு தானங்களால் தான். மோதிரம் போட்டிருக்கிறதுலையும் ஆபரணம் போட்டிருக்கிறதுலையும் கைக்கு அழகு. எந்த கையால் ஆயிரக்கணக்கான கோதானத்தில் அந்த சரித்திரம் சொல்லலை. அயோத்தியை விட்டு கிளம்புற போது நிறையா பல பேருக்கு தானம் பண்ணியிருக்கான் சுவாமி. கடைசியாக திருச்சிட்டருங்கிற பெரியவருக்கு ஆயிரக்கணக்கான கோதானம் பண்ணினான்னு சரித்திரம். எப்போ சகலத்தையும் இழந்துட்டு கிளம்புற போது, தான் ஒன்றும் இல்லாமல் கிளம்புற போது, வெறும் மர உரிய கட்டின்னு கிளம்புற போது தானம் பண்ணினான் சுவாமி. சகலத்தையும் அள்ளி கொடுத்தான். அப்படி எந்த பிரபு அள்ளி கொடுத்தானோ, எந்த கையால் அள்ளி கொடுத்தானோ அந்த கையை தலைக்கு வச்சுனான். நாள் 3 நாள் பொறுத்து பார்த்தான் சுவாமி. சமுத்திராதன் வருவன் 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 விட்டு சின்ன வரத்துக்குள்ள அடையாளம் கூட தெரியலை. பகவானுக்கு பரம கோபம் வந்துருத்து. லட்சுமணாள் பிரசமக்ஷமா செய்வே ஆர்ஜவம் பிரியவாதிதா அசாமர்த்தியம் பலந்தேதே நிர்குணேஷு சதாம் குணா. நல்ல குணத்தோட பழகிறது கூட தகுதியுள்ள வாழ்த்தாண்டா காட்டணும். உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? நாள் அடக்கமாக இருக்கிறது, பொறுத்துக்கிறது. பிரசமக்ஷமா செய்வே, யாராக இருந்தாலும் நேர்மையாக நடந்துக்கிறது. ஆர்ஜவம் பிரியவாதிதா, மாதுரியமாக பேசுறது. இந்த மாதிரி தினங்கள் இருக்காளே, லோகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? அவளை கையால் ஆகாதவன் வெறும் சாதாரண பேர் வழி சீப்பாக நடத்துகிறாங்கிற அமருங்கும். அது மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருந்தா லோகம் சொன்னாள். அடக்கத்தோடையும் வினயத்தோடையும் பிரேமையோடையும் நேர்மையோடையும் ஜனங்கள் பழக ஆரம்பித்தா இது ஒன்றுக்கு வாழ தெரியாதது, இவாளை எப்படி வேணால் கையாளலாம் அப்படின்னு நினச்சிக்கிறதுரா லோகம். பின்ன யாருக்கு பயப்பட தெரியுமா? ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம் திருஷ்டம் விபரிதாவகம் சர்வத்ரோத்ஸ்ருஷ்டதண்டஞ்சே லோக சத்குருதே நரம். உலகம் யாரை மதிக்கிறது தெரியுமா? எடுத்ததுக்கெல்லாம் தன்னைத்தானே பேசிக்கிறது. நான் எப்பேற்பட்டு வந்து தெரியுமா? நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ காரியங்களாக பண்ணியிருக்கேன் தெரியுமா? தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறானே, பெருமைப்படுத்தி பேசிக்கிறானே. நான் 100% பேர் இப்படி தான். தனக்கு தானே பெருமைப்படுத்தினான்னா அவன்கிட்ட அந்த அவன் சொல்கிறதுல 1% கூட சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். அதை காதிலே வாங்கப்படாது. ஆனால் ஜனங்கள் அங்கே தான் மயங்கி போய் ஏமாறும். அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரோ தெரியுமா? அவரே சொல்லிட்டார். அது ஒரு பெரிய பெருமையாக வேறு சொல்லிக்கும் லோகம். தன்னைத்தானே ஒருத்தன் பெருமைப்படுத்தினான்னா வெறும் ஏமாத்துறான்னு அர்த்தம். ஆத்ம பிரசம். தானம் பண்ணுற மனசியல் இருக்கா பாருங்க. அவளுக்கு எந்த தர்மத்தில் சம்பந்தம், எந்த தர்மத்தில் வேணாலும் பார்த்தா சம்பந்தம் பண்ணணும் தோணும். என்கிட்ட சமீபத்தில் ஒருத்தார் அதாவது ஜனங்களுடைய அந்த உயர்ந்த குணம் இருக்கே, அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவாள் நிறையா பேர் இருக்காள். தானம் பண்ணுங்கிற குணத்தை விபரீதமாக உபயோகப்படுத்திக்கிறவாள் நிறையா பேர் இருக்காள். சமீபத்தில் எனக்கு ரொம்ப நல்ல மனசு. இந்த ஒரு பத்திரிகையில் பத்திரிக்கை வந்தது, ஏதோ ஆடி அமாவாசையோ ஏதோ ஒரு அமாவாசையில் நான் ராமேஸ்வரத்தில் பிரமாதமாக லட்சக்கணக்கான பேருக்கு தானம் பண்ணுறேன், அன்னதானம் பண்ணுறேனாக்கம். இதுக்கு உபகாரம் பண்ணோம். 5000 ரூபா உபகாரம் பண்ணினா இது பண்ணுறோம், 10,000 ரூபா உபகாரம் பண்ணினா இது பண்ணுறோம். பேப்பரில் வந்தது. நல்ல வேலையாக எனக்கு வேண்டிய ஆப்தர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி ராமேஸ்வரில் அன்னதானமாக ஆடி அமாவாசை இந்த பத்திரிகையில் வந்திருக்கு, நான் வேணால் ஏதாவது உபகாரம் பண்ணிட்டு நாள். நான் சொன்னேன், முதல்ல அதில் அன்னதானம் பண்ணுற இடத்துடைய அட்ரஸ் இருக்கா பாருங்கன்னு சொன்னேன். அன்னதானம் ஆயிரக்கணக்கான பேருக்கு பண்ணுறாருந்தா இடம் குறிப்பிட்டிருக்கணுமே. எந்த இடத்துல பண்ணுறோம்? ராமேஸ்வரம் பண்ணுறோம். ராமேஸ்வரம் எந்த இடம்? ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று கேளுங்க, 1000 வர்றவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணேன்னு சொல்லணும். அன்றைய தினம் நான் ராமேஸ்வரத்துக்கு வரப்போகிறேன், 2-3 பேர் வரும், உங்கள் இதில் சாப்பிட்லாமான்னு எழுதி கேளுங்க. இந்த 2க்கும் பதில் வந்தால் தாராளமாக தானம் பண்ணுங்க. நான் வரேன், 4-5 பேரோட வரப்போகிறோம், நீங்கள் தான் ஆயிரக்கணக்கான பேர் அன்னதானம் பண்ணுறீங்களே, நாங்கள் 4-5 பேர் அங்கே சாப்பிட்லாமா அப்படின்னு எழுதி கேளுங்கன்னு. பதிலே இல்லை வர வாட்டதுக்கப்புறம். லோகத்தில் இது மாதிரி கொடுக்குறவாள் இருக்கா பாருங்க, அவளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறா தான் நிறையா பேர். அதெல்லாம் ரொம்ப பேர் ஏமாந்துட்டுருக்கா. அப்படியே 4 பேர்கிட்ட பண்ணி யாரோ 2 ஒருத்தர் ஏமாத்துறான்னு இடிஞ்சே போயிடலாம். தர்மமே பொய்யன்னு தோண ஆரம்பிச்சிடும்.
எல்லாத்துலேயும் சத்தியான்வேஷனம் இருக்கணும், உண்மை இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் எல்லாத்துலேயும். லோகம் எங்கே எங்கே ஏமாறு தெரியுமோ, தனக்கு தானே விளம்பரம் பண்ணிட்டு நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேனாக்கும். அதே மாதிரி தான் கோஷாலை நடத்துகிறதும். இங்கே அழகாக நடத்துகிறாள், இந்த கோஷாலையை குறை சொல்லலை. சில பேர் எல்லாம் எதுக்காக சொல்கிறேன், ஏமாந்துடப்படாது ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக. சில பேர் என்ன பண்ணுவாள் தெரியுமோ, நாங்கள் கோஷாலை பண்ணுறேன் கோஷாலை நடத்துகிறேனாக்கும் அப்படின்னு விளம்பரப்படுத்துவாள். கோஷாலை நடத்துகிறதா இருந்தால் கோவிந்தபுரத்தை ஜெயகிருஷ்ண தீட்சை நடத்துகிறார் பாருங்க, அந்த மாதிரி பண்ணினா கோஷாலை எந்த லாபமும் அதுலேருந்து அடையாமல் கோவை ரட்சிக்கணும். ஆயிரக்கணக்கான கோவை ரட்சிக்கிறார்கள், போய் பார்த்தா தான் தெரியும். சில பேர் கோஷாலைன்னு சொல்லுவான், எப்படி தெரியுமோ, கறவை மாட்டை வச்சுட்டு பண்ணுவான், அந்த பாலை வியாபாரம் பண்ணுவான், அதாவது டெய்லி நடத்துவான். ஆனால் அந்த பசு மாட்டுக்கு பராமரிப்புக்கு நாங்கள் கோஷாலை நடத்துகிறேன் ஆக்கும் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவான். அது மாதிரி கோஷாலை நடத்துகிறவாள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்கோ, எங்கள்கிட்ட கறவைக்கு உபயோகப்படாத மாடு 2 இருக்குது, கொண்டு வந்து விடட்டுமா அப்படின்னு கேளுங்கோ. பதில் வந்ததுன்னா கோஷாலை நடத்தலான்னு அர்த்தம். கோஷாலை யார் நடத்தணும், எந்த மாதிரி நடத்தணும், கறவைக்கு உபயோகப்படாத அடிமாட்டுக்கு போகிறது பாருங்கோ, அந்த மாடை ரட்சிச்சா கோஷாலை. கறவை மாட்டை வச்சுட்டு பால் வியாபாரம் பண்ணிட்டு நான் கோஷாலை நடத்துறேன் சொன்னால் வெறும் ஏமாத்துறான்னு அர்த்தம். பல பேர் இப்படி இல்லாமல் தான் ஏமாந்துட்டு இருக்காள். டெய்லி எடுத்துட்டுருப்பான், செலவுக்கு இப்படி வர வந்துருக்கும். அது மாதிரி உள்ளவாளை கேளுங்க, 2 கறவைக்கு உபயோகப்படாத மாடை வேணால் 2 அனுப்புகிறேன், நீங்கள் காவந்து பண்ணுறீங்களான்னு கேட்டு பாருங்க, பதிலே வராது. தனக்கு தானே விளம்பரம் பண்ணிக்கிறா பாருங்கோ. அங்கே 199% சத்தியம் இருக்காது. ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம். ஆனால் லோகமெல்லாம் ஏமாந்துட்டு இருக்கும். ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம் திருஷ்டம் விபரிதாவகம். லோகம் யாரை கண்டா பயப்படுறது தெரியுமா, தனக்குத்தானே சர்டிஃபிகேட் கொடுத்துன்னு பெருமைப்படுத்தின்னு மறுநாள் பேசின்னு இருக்கானே அவனையும். துஷ்டம் யாரும் மரியாதை இல்லை, மட்டும் மரியாதை இல்லாமல் பெரியவாள் சிறுவாள்ங்கிற எண்ணம் இல்லாமல் இஷ்டப்படி இருக்கானே அந்த மாதிரி உள்ளவன். விபரிதாவகம், இன்னைக்கு ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறது. ஏண்டா அப்படின்னா அப்படிதாங்கிறது, இஷ்டப்படி நடந்துக்கிறது. சர்வத்ரோத்ஸ்ருஷ்ட தண்டஞ்சே, யாராக இருக்கட்டும் பெரியவாள் சின்னவாள் இல்லாமல் அடி தடின்னு இறங்கிறது, பலத்தை பிரயோகம் பண்ணுறது. இந்த மாதிரி உள்ள ஜனங்கள்டாண்டா லோகம் பயப்படுறது. அந்த மாதிரி ஜனங்களை கண்டு தான் பயப்படுறது. நானும் 3 நாளாக சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணி பார்த்தேன். சமுத்திரராஜன் வந்தானா பாடுறா, பானங்களை கொண்டா ஷராம்ஷான் பானங்களெல்லாம் கொண்டா ஆக்னேயாஸ்திரம் போட்டு இந்த சமுத்திரத்தையே உறிஞ்சி எடுத்துடுறேன், தீர்த்தமே இல்லாமல் பண்ணிடுறேன் சமுத்திரத்தை. பத்யாந்து பிளவங்கமா, லங்கைக்கு எல்லா குரலும் குறுக்கை இறங்கி கடலில் ஓடுற மாதிரி ஓடி போகட்டும். லங்கைக்கு அப்படி போக வேண்டாம். பரம கோபத்தோடு எழுதினான் பிரபு ஸ்ரீ ராமன். ராமன் கோபத்தோடு அடைஞ்சிட்டான் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து சமுத்திரராஜன் பகவானுடைய சரணத்தை பிடிச்சிட்டு மன்னிக்கணும், நான் வேணுங்கிற முறையில் அப்படி இல்லை, க்ஷமிச்சுக்கணும், என்னுடைய குத்தத்தை நீங்கள் போக்கணும், உங்கள் பெருமை நன்னா தெரியும் சொல்லி ராமனுடைய சரணத்தை வந்து பிடிச்சினாராம். சமுத்திரராஜன் ஸ்தோத்திரம் பண்ணுற போது இப்படி சொல்லியிருக்கான், உங்கள் பெருமையெல்லாம் நன்னா தெரியும், உங்கள் பெருமையை குறைச்சி நான் மதிக்கலை, நீங்கள் என்னை ரட்சிக்கணும்னு பிரார்த்திச்சிருக்கான். ஆனால் பெருமை நன்னா தெரிஞ்ச சமுத்திரராஜன் 3 நாள் வரல. ஏன் நாள் சமுத்திரராஜனுக்கு என்ன எண்ணமாம், பிரபு ஸ்ரீனிவாசன் எல்லாத்துக்கும் மேல்பட்டவன், அவன் ஏதோ நாடகத்தில் வேஷம் போடுற மாதிரி ராமாவதாரம் பண்ணி வந்திருக்கான். சரணம் சரணம்னு நம்ம சரணமடைகிறேன் சொல்கிறான். நாம் போய் இப்போ நான் சரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கைகை மாதிரி ஆயிடப்படாது. நாம் ஒரு தப்பு பண்ணாலும் பரவாயில்லை, பகவானுடைய சரணத்தை நாம் பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதாவே காத்துட்டு இருந்தானாம். நம்ம அபராதியானாலும் பரவாயில்லை, அவன் சரணத்தை நாம் பிடிச்சிக்கக்கூடாது தவிர அவன் நம்ம கந்திரா மாதிரி வச்சுக்கூடாது அப்படிங்கிறதாவே காத்துட்டு இருந்தான். இல்லை பகவானுடைய பெருமை தெரிஞ்சவனும். அதனால் ராமனுடைய சரணத்தில் வந்து விழுந்து, ராமா கவலைப்படாதே, சமுத்திரம் கட்டுறது நான் சகாயம் பண்ணுறேன், உங்கள்கிட்ட நலன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் விஸ்வகர்மாவுடைய பிள்ளை, அதனால் அவனுக்கு ஒரு தனி சக்தி உண்டு, அவன் கையால் தொட்டு கல்லை வச்சா அந்த கல் முதக்கும். நலனை கேட்டாலும் ஆமாம் எனக்கு அந்த சக்தி உண்டு, அப்புறம் சொல்லிக்கிறான், முன்னாடி சொல்லப்படாதோ. சில பேருக்கு அந்த சந்தர்ப்பத்திலே நினைவு வராது,
ஓ ஆமாம்மா அப்படி தான் இருக்குன்னு அப்புறம் ஆரம்பிப்பான். அது மாதிரி அமாயுத சக்தி உண்டுன்னா நலன். அவன் மீதி குரங்கள் இந்த கல்லை கொழுது வச்சாலும் அவன் கையால் அதை தொட்டு வைக்க சொல்லுங்கோ, அந்த கல் முதக்கும் அலைகளால் நான் அதை அடிச்சிடாமல் சர்வ ஜாக்கிரதையாக காவந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழகாக 5 நாளில் பாலம் அமைச்சாள். ராமாயணங்கள்லாம் சத்தியமான கிரந்தம் அப்படிங்கிறதுக்கு 100கணக்கான ஆதாரங்கள் சொல்ல முடியும். அந்த பாலங்கட்டினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இப்போ ஏதோ ஃபோட்டோ இருக்குது, தகராறு இடிக்கிறது ஏற்பாடு பண்ணுறான், அதை பற்றி விடுங்கோ. ராமாயணம் சத்தியமான கிரந்தம் அப்படிங்கிறது என்ன அடையாளம் தெரியுமோ? பாரத தேசம் இந்தியாவை யோதனை பாருங்கோ, இந்தியாவில் மலை இல்லாத பகுதியே கிடையாது. 1 மைல் தூரத்துக்கு ஊரில் பார்த்தா 4-5 மலைகள் இருக்கும். இந்தியாவில் மலை இல்லாத பகுதியே கிடையாது. ஆனால் ராமேஸ்வரத்துலேருந்து விழுப்புரம் வர்ற வரை ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மலை கிடையாது. விழுப்புரம் வரை மலை கிடையாது. அதுக்கப்புறம் மலை இல்லாத ஊரே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் செங்கல்பட்டில் 5-6 மலை இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் மலை. தேசமுடைய அமையுமா யோதனை பாருங்களே, விழுப்புரம் வரை 1 மலை கிடையாது. அதுக்கப்புறம் மலை இல்லாத பகுதியே கிடையாது. என்ன அர்த்தம்னா, பாலம் கட்டுறதுக்கு விழுப்புரம் வரை உள்ள அவ்வளோ மலையும் பேத்து எடுத்துன்னு போயிட்டாங்க குரங்குகள். அதனால தான் அந்த பகுதி வரை மலை இல்லாமல் இருக்கிற நம்ம தேசத்தில். இல்லைன்னா தேசத்தில் ஒரு பகுதி உண்டு இப்படி அமையுமா யோதனை பாருங்களே, விழுப்புரம் வரை உள்ள மலை தான் தேவைப்பட்டது. அது மேலே தேவைப்பட்டிருந்தா இமாலயம் வரையும் வந்திருக்கும். அந்த அளவோடு போகும்போது எல்லாரும் நின்று குரங்குகள். எத்தனையோ ஆதார சரித்திரம் சொல்ல முடியும். ராமாயணத்தை அசைச்சிட முடியாது. பாரத தேச சரித்திரத்திலேருந்து பாரத தேசவாசியுடைய ரத்தத்தில் கலந்த அவதாரம் ராமாவதாரம். இன்னொரு ஆதாரம் சொல்லட்டுமா? இந்த பாலம் கட்டுற போதும் எல்லாரும் சொல்லி எல்லாரும் சொல்கிறதே நான் எல்லாரும் சொல்லி கேட்ட சரித்திரத்தையே நான் எடுத்துக்கிற வழக்கம் இல்லை. எல்லாரும் சொல்கிற சரித்திரத்தில் ஒன்றும் அணில் சகாயம் பண்ணித்து பகவான் தடவி கொடுத்தான். அவனுடைய அடையாளமாக தான் அணில் முதல்ல 3 கோடு இருக்கு. இது எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பேன், சந்தேகம் இல்லை. ஆனால் இதில் என்ன அதிசயம் தெரியுமோ? இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அணிலுங்கிறது பாரத தேசத்தில் மட்டும் உள்ள பிராணி இல்லை, வேல்று முழுக்க உள்ள ஒரு பிராணி. எல்லா தேசத்துலையும் அணில் உண்டு. சந்தேகம் இருந்தால் அதுக்கே சில சேனல்கள் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அணில் எல்லா கண்ட்ரிலையும் உண்டு, சந்தேகம் இல்லை. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, அணில் எல்லா கண்ட்ரிலையும் உண்டே தவிர முதுகில் 3 கோடு உள்ள அணில்ங்கிறது பாரத தேசத்தில் உள்ள அணிலுக்கு மட்டும் தான் இருக்குது. இவாளுக்கே இது கேட்கலாம், மிருகங்களையும் பட்சிகளையும் ரசிக்கிற அவளுக்கே இதோட கேட்டுக்கலாம். இது எப்படி அமைஞ்சு? மீதி எந்த கண்ட்ரியில் உள்ள அணிலும் கிடையாது. இது எப்படி அமைஞ்சு சொல்லுவானே இல்லையா? உலகத்தை முழுக்க பார்த்துட்டும் மீதி அணிலுக்கும் இந்த இந்தியாவில் இருக்கிற அணிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் கதையில் சேர்த்து சொல்லிக்கிறாளான் மூடம் தான் அப்படி சொல்லுவார் இல்லையா? அணில் இந்தியா முழுக்க இருக்கிற போது ஒரே மாதிரி இருக்க வேண்டியதானே? பாரத தேசத்தில் உள்ள இந்த அணிலை கொண்டு ஏன் இந்த 3 கோடி இருக்கணும்? ராமாயணம் சத்தியங்கிறதுக்கு எல்லாம் ஒரு ஆதாரம். எவ்வளோ அசைச்சாலும் அழிச்சிட முடியாது ராமாயணத்தை இல்லையா? யாவஸ்தாசந்திகிரையா எதிர்போதே வால்மீகி சொன்னாள். யாவஸ்தாசந்திகிரையா சரிதமஹீதலே. பாரத தேசத்தில் மலைகள் உள்ளவரை நதிகள் உள்ளவரை ராமாயணம் இருக்கும், ராமச்சரித்திரத்தில் ஈடுபாடு இருக்கும். இது மாதிரி எந்த ஒரு கிரந்தத்தையும் வர்ணிக்கலை, எந்த ஒரு புராணத்தையும் இப்படி சொல்லலை. யாவஸ்தாசந்திகிரையா சரிதமஹீதலே. அப்படி ஒரு சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். அழகா பாலம் வச்சா இந்த சரித்திரம் சொல்லி இன்ஜினியரிங் தெரிஞ்சவாள் அதை படித்தாலும் வச்சுக்க இந்த பகுதியை ஆச்சரியப்படுவாள். எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கார் வால்மீகி. ஜோதிஷ் சாஸ்திரம், யோக சாஸ்திரம், இன்ஜினியரிங், கணிதம் எல்லாம் பேசப்பட்டிருக்கு. இந்த பாலம் கட்டுறதை வால்மீகி ரொம்ப அழகாக சொல்கிறாள். மொத்தம் 100 யோஜனை விஸ்தீர்ணம் சமுத்திரம் பாலம் கட்டப்பட்டது. 100 யோஜனை நீளம். அந்த 100 யோஜனை எப்படி அமைச்சாள்? முதல் நாள் அன்னைக்கு 14 யோஜனை, அதுக்கப்புறம் 20 யோஜனை, 21, 22, 23, 24 சரியாக போச்சு. 14, 20, 21, 22, 23 அதோடு சரியாக போச்சு. முதல் நாள் அன்றைக்கி யோஜனை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பில்டிங்கு கட்ட ஆரம்பிக்கிறபோது முதல் நாள் அன்றைக்கி வேலை நடக்காது. அது ஓரளவு 70% வேலை நடக்கும். முதல் நாள் அன்றைக்கி 14 யோஜனை தூரம் தான் அமைஞ்சுதான்.
ஏன்னா அஸ்தியாரம் போடுறது, கயிறு கட்டுறது, இது ஏற்பாடு அதெல்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் 20, 21, 22, 23 அந்த முறையில் அழகாக 100 யோஜனை தூரம் பாலம் கட்டி இதுக்கு நடுப்புற ராவணன் சுகன்சாரணன்னு 2 பேர். அவளை என்ன பண்ணார், எதிர்த்தரப்பினுடைய பலத்தெல்லாம் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அவள் 2 பேரும் கிளியினுடைய வேஷம் போட்டுண்டாள். கிளி மாதிரி ஆகாசத்தில் வந்து இப்படி வேவு பார்த்தாள். என்னென்ன பலம் இருக்கு இப்படி என்னன்னுட்டு. இந்த பக்கத்தில் விபீஷன் இருக்கானோ, அவனுக்கு அவள் சுகசாரணாளுங்கிறது தெரிஞ்சுது. தன்னை சேர்ந்தவாளை தெரியுமே. அதனால் குரங்குல சொன்னாலும் அது ஒரு 2 கிளி பறக்கிறதே. அந்த 2ம் கிளி எல்லை. எங்கள் ஊர்லேருந்து சுகன் சாரணன்னு 2 பேர் அவள் வேவு பார்க்குறதுக்காக வந்திருக்காள் நாள். அவளாம் குரங்குல கொஞ்சம் தினம் அப்புறம் பட்டுன்னு ஜம்ப் பண்ணிட்டு 2 கிளியும் பிடிச்சுன்னு வந்துடுத்து. குரங்குலாம் ஒன்று மூக்கை பிடி திருகிறதா, ஒன்று காதை பிடி திருகிறது, ஒரு காலை பிடிச்சி திருகிறது. ஏற்கனவே குரங்கு சேஷ்டே அபாரமாக இருக்கும். அதுலேயும் சத்ருன்னு வேறு தெரிஞ்சு போயிடுச்சுனான். அவன் லபோன் ராமராமராமான் லபோ லபோன்னு அலறினான். சாமி என்ன கேட்டாள், விபீஷணே என்னவோ அலறல் சப்தம் கேட்குறது என்னடான்னு நாள். எதிர்த்தரப்புலேருந்து யாரோ 2 பேர் வந்து வேவு பார்த்தாள். அவளை பிடிச்சி குரங்குலாம் இஷ்டப்படி உபத்திரப்படுத்தின்னு நாள். மூடா அவனை கூப்பிட்டுவான்னு நாள். சுகன் சாரணன் 2 பேரையும் அழைச்சிட்டு வந்தாள். சுவாமி நீங்கள்லாம் யார், என்ன நான் ராவணன்கிட்டே வந்திருக்கோம், உங்கள் சைன்யத்தை வேவு பார்க்குறத அனுப்பிச்சாள் நாள். சுவாமி சொன்னால் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டேங்களா, இல்லை நான் வேணா காட்ட சொல்லட்டுமான்னு கேட்டாள். உங்களை இன்னும் பார்க்குறது பாக்கி இருந்தால் சொல்லுங்க, நான் வேணா யாரையா விட்டு காட்ட சொல்லினாள். அந்த பசங்க சொன்னால் எங்களுக்கு இனிமேல் பார்க்க வேண்டிய நல்லபடியாக பத்னி புத்திராவில் போய் பார்த்தா போகிறோம். இந்த குரங்கள் படுத்துகிற பார்க்குற போது அவளை பார்த்தா போகிறோம் தோன்றது. எங்களை விடுவிச்சணும் நாள். அதே மாதிரி இந்த சமுத்திரங்க பாலங்கட்டி முடித்த உடனே சுகன் சாரணன் 2 பேரையும் விடுவிச்சான் சுவாமி. அவள் 2 பேரும் ராவணன் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாள். ராவணன் அவளை கேட்டான், போய் பார்த்துட்டு வந்தியா, என்ன எப்படி இருக்காள், என்ன செய்யணும்ட்டு. ராமலட்சுமண ஒரேடியாக பெருமைப்படுத்தி பேச ஆரம்பித்தான். என்ன சொன்னாள், யாரை விட்டு எந்த பிரபு நாங்கள் இங்கே 2 பேரும் வந்திருக்கோமே ஜீவனோட, இதுக்கு காரணமே என்ன தெரியுமோ, என் பிரபு ராமனுடைய தயை அவனுடைய காருண்யம்னா நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் ஜீவனோட நாள். அவள் 2 பேரையே பேர் பெற்றவாள் தெரியுமா நாள். எவனை விட்டு தர்மம் பிரியாதோ, எவன் தர்மத்தை ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டானோ, அந்யோன்யாசிரியமாய் தர்மமும் ராமனும் எவன் தர்மமும் ராமனும் ஒன்றுக்கொன்று அந்யோன்யாசிரியமாக இருக்கான். அப்பேற்பட்ட பிரபாகம் நாள் பரம கோபத்தடைந்தான் ராவணன். எங்கள் தரப்பை சேர்ந்தவனாக இருந்துட்டு நீ எதிர்த்தரப்பு ராமலட்சுமணாவை பிரிவுபடுத்தி பேசுறியா, உன்னை விட்டுறேன் பாருன்னு கத்தி உரினான். சுகசாரணாள் சொன்னாள், பேஷா வெற்றிடுங்கோன்னாள். பயம் இல்லையான்னு கேட்டான். எங்களுக்கு பயமே இல்லை. ஏன் தெரியுமா, அங்கே போய் சைன்யத்தை பார்த்துட்டு வர விட்டு எங்களுக்கு ஒரு தீர்மானம் வந்துடுச்சு. லங்கையில் யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்லை, மிச்சம் இருக்க போகிறதில்லை. அந்த அளவுக்கு பலமுள்ளவாள். அந்த தீர்மானம் வந்துடுத்து. நீங்கள் இன்றைக்கி வதம் பண்ணினா இன்றைக்கி போக போகிறோம், இல்லைன்னா 4 நாள் கழித்து போக போகிறோம். போகிறதுன்னு தீர்மானம் ஆகட்டும், எப்போ போனான்னு பேஷா வதம் பண்ணிடுங்கன்னு நான் ராவணன் ராஜா ஒன்றும் கையில் கத்தி எடுத்துடுவன். போயிட்டு வந்த சமாச்சாரங்களை முழுக்க சொல்லு, அதுக்கப்புறம் நான் வெட்டேன். நான் மறுபடியும் தூதல் முடியாதே, போயிட்டு வந்தெல்லாம் சொல்லுனாள். நாம் பிராணனை விட போகிறோங்கிற தைரியம் வந்துடுத்தேன். பரம தைரியமாக பேசினால், எவன் தர்மத்தினுடைய உருவமோ, எவன் கருணையினுடைய உருவமோ, அந்த பிரபு ராமனுடைய காருண்யத்தையும் தர்மத்தையும் பாகத்தையால் வர்ணித்து பதில் கிடையாது. அப்படி தர்மானுஷ்டானம் பண்ணுறவன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது லட்சுமணன் என்ன பண்ணான், ராமன்கிட்ட வந்து ஏதோ ரகசியம் பேசினான். ஏதோ கிட்டக்கு வந்து இப்படி காதோடு ஏதோ பேசினான். அங்கே உப்ரிக்கையிலேருந்து அந்த பலத்தை பார்த்துட்டு கேட்குறான் சுகசாரனால, அது யாரு இது யாரு. லட்சுமணன் ராமன்கிட்ட வந்து பேச ஆரம்பித்த உடனே ராவணன் கேட்டான், அவள் 2 பேரும் என்ன பேசிக்கிறாள் அப்படின்னு கேட்டான். சுகசாரணனுக்கு தூக்கியாரி போட்டுது. ஏன்னா பைத்தியகாரத்தனமான கேள்வியெல்லாம் இருக்குதுன்னு தோணித்து இருக்கு. இல்லை நான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன், அந்த கொடியில் யாரோ 2 பேர் பேசின்னு இருக்காள்லாம். இவர்கிட்ட வந்து அவள் என்ன பேசுகிறாள்னு இவர்கிட்ட கேட்டான். எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ வரையும் அவருக்கும் தெரியும். அது மாதிரி அவள் 2 பேரும் என்ன பேசுகிறாள்னு சுகசாரனால் கேட்டாள். கேள்வியே பைத்தியகாரத்தனம் தோணித்து சுகசாரணனுக்கு.
அதனால் என்ன பண்ணார், ரொம்ப அழகாக பதில் சொன்னார். இல்லை, அவள் 2 பேருக்குள்ளே கொஞ்ச நாளாக ஒரு தகராறு, அது சம்பந்தமாக அடிக்கடி விவாதம் பண்ணிட்டுருக்காள். அப்படின்னா ராவணன் சந்தோஷப்பட்டாள். அவளுக்குள்ளேயும் தகராறுலாம் வர ஆரம்பிச்சுருதா? அப்படியா, என்ன தகராறு நாள்? இல்லை, 2-3 நாளாக லட்சணம் சொல்லிட்டுருக்கான் ராமன் கிட்ட. ராமா அண்ணான் நாள், நீங்கள் ஏன் இவ்வளோ சைன்யத்தை வச்சுன்னு கஷ்டப்படணும்? நீங்கள் இங்கே இருங்கோ, நான் ஒண்டி போய் லங்கை அழித்து அப்படியே சமுத்திரத்தில் அவளையும் தள்ளிட்டோம், நான் திரும்பி வந்து உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன், எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்க போகிறோம் அப்படின்னு லட்சணன் கேட்டுருக்கான். சுவாமி என்ன சொல்கிறாளாம், நீ குழந்தை, நீ என்னத்துக்கடா அவ்வளோ முயற்சி எடுத்துக்கணும், ஒரு சிவம் பண்ணணும், தலைக்கு கொஞ்சமாக தான் பார்த்துப்போமே அப்படின்னு சொல்கிறாளாம் ராமன். இதுதான் 4 நாளாக விவாதம் நடந்துட்டுருக்கு 2 பேருக்கும். ஏஷைவாசம்சதே லங்காம் சேலாலி கேலமர்த்திதும் அப்படின்னாலும் அதுக்குள்ளே விபீஷனை காண்பிச்சு, அதோ யாரோ அது நிற்கிறானே யாருன்னு, ராவனுடைய தம்பியான விபீஷனே ஒரு அடையாளம் தெரியலே. அவன் சொன்னான், அவன் யாருன்னு கேட்குறே, அவரை தெரியாமல் இங்கே யாருமே இருக்க முடியாதேன்னாள். அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இங்கே இருக்கிறதுக்கு நல்லா சம்பந்தம் நாள். லங்கைக்கு அதிபதி இப்போ அவன் தானே, லங்கா ராஜான்னாள். இல்லை, நான் ஒரு ராஜா இருக்கிற போது இன்னொருத்தர் எதிராக ராஜான்னாள். உங்கள் சில மந்திரிகள் தூங்கின்னு இருக்கிற போதே பதவி போடுறது இருக்கும். அது மாதிரி உங்கள் பதவியை எடுத்தாச்சு. இப்போ ரக்ஷோ கணபரிக்ஷிப்தா, இப்போ விபீஷணன் எவன் அமிர்தாசனோ அந்த லட்சணன் கையால் பட்டாபிடியம் பண்ணப்பட்டவன், லங்கைக்கு அவன் என்ன ராஜாவாக்கியிருக்காள்.